الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله إلى آخر الآية. وقال أيضا: الحج أشهر معلومات، فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج إلى آخر الآية. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதன் விளக்கங்களின் அடிப்படையிலே நாம் இதுவரைக்கும் 197 ஆயத்துகளை முடித்து 198வது 195 ஆயத்துகளை முடித்து 196வது ஆயத்திலே நுழைகிறோம். இப்பொழுது நாம் இந்த பாடங்களிலே இன்ஷா அல்லாஹ் காண இருப்பது 196 முதல் 203 வரைக்கும் உள்ள ஆயத்துகள் தான். அதன் தொடர் என்ன? ஆரம்பம் வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் என்பதாக 196வது ஆயத் ஆரம்பமாகி வஅலமு அன்னக்கும் இலைஹி துஹ்ஷரூன் வஅலமு அன்னக்கும் இலைஹி துஹ்ஷரூன் என்று முடியக்கூடிய 203வது ஆயத்து வரைக்கும் தான் அதற்குரிய விஷயங்களைத்தான் நாம் காண இருக்கிறோம். இது காண்பது என்பது வழக்கமாக கிதாபுடைய ஆசிரியர் எவ்வாறு தன்னுடைய நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கின்றாரோ அந்த அடிப்படையில் தான் நாமும் பார்க்க போகிறோம். அதனால தான் ஆரம்பத்தில் ஹஜ் சம்பந்தமான ஆயத்தை கொண்டு வந்திருக்கோம். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின் அல் ஹஜ்ஜ. இப்போ இது பாடத்தினுடைய அடிப்படையில் அந்த எண்ணிக்கையில் பார்த்தோம்னு சொன்னால் 272 272வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அப்போ இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? வழக்கமாக ஒவ்வொரு ஆயத்துகளுடைய தொடர் முடியும் பொழுதும், அதாவது கிதாபுடைய ஆசிரியர் 5 ஆயத்து 6 ஆயத்து 8 ஆயத்துகள் இப்படி பிரித்து பிரித்து கொண்டு வந்து அதற்கு கீழே விளக்கங்களை கொண்டு வருவது அவருடைய வழக்கம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தடவையும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் தொடர்பு என்று ஆரம்பமாக அந்த ஆயத்தின் தொடரில் ஆரம்பித்து விட்டு இறுதியாக வசனங்களின் பயன்கள் என்பதாக அந்த பாடங்களை முடிப்போம். ஏறத்தாழ 4-5 பாடங்கள் அதிலே வரக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் 272ஆம் பாடம் 196வது ஆயத்தினுடைய தொடராக இருக்கிறது. அதிலிருந்து 203வது ஆயத்துகள் வரைக்கும் உள்ள அந்த விஷயங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அதன் ஆரம்ப பாடமாக ஆரம்ப விஷயமாக கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் நமக்கு தெரிந்ததுதான். அல் முனாசபத் என்பதாக கொண்டு வருவார்கள். அதாவது ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு, சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை பார்ப்பது. சரி, எனவே இதற்கு நாம் தலைப்பு எப்படி கொடுத்துருக்கோம்னு சொன்னால், நோன்பு, ஹஜ்ஜி, நோன்பு இன்னும் ஹஜ்ஜின் சட்டங்கள், புனித மாதங்கள், இந்த மூன்றையும் சுற்றித்தான் இந்த தொடர்புடைய விஷயம் நடக்கிறது. நோன்பிற்கும் ஹஜ்ஜுக்கும் புனித மாதங்களுக்கு மத்தியிலே உள்ள அந்த சுற்றுத்தான் இந்த தொடர்புக்கும் இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பாக இருக்கு. சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள லிங்க், ஒரு கனெக்ஷன் இதுவாகத்தான் இருக்கு. சரி, அப்போ நம்ம வழக்கமாக இந்த விஷயங்களை தொடர்பை பார்ப்பதற்கு முன்பாக இந்த பாடத்தில் வரக்கூடிய தர்ஜுமாக்களுடைய ஒரு சுருக்கத்தை, தர்ஜுமாவுடைய சுருக்கத்தை இன்ஷா அல்லாஹ் படிக்கிறேன், அதை கவனிச்சு கொள்ளுங்க. அதனுடைய சுருக்கத்திற்கு பிறகு சென்ற பாடங்களில் நாம் பார்த்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள இணைப்பை பார்த்துவிட்டு அடுத்ததாக பாடத்திற்குள் செல்வோம். இங்கே நாம் தர்ஜுமாவுடைய சுருக்கங்களை ஒரு சுருக்கமாகத்தான் நாம் படிப்போம். அதனால் இங்கே லெஃப்ட்ஸ் அர்த்தம் வைக்கிறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களை வரும் பொழுது ஒவ்வொரு ஆயத்து 2 ஆயத்துகள் நடத்தும் பொழுது அதனுடைய அர்த்தங்களோடு என்ன செய்யப்படும், தனித்தனியாக அதனுடைய அர்த்தங்கள் குறிப்பிடப்பட்டு அதற்கு பின்பாக அதனுடைய விளக்கங்கள் சொல்லப்படும். சரி, இப்போ வாங்க முதலாவது தர்ஜுமாவை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأتموا الحج والعمرة لله فإن أحصرتم فما استيسر من الهدي ولا تحلقوا رؤوسكم حتى يبلغ الهدي محله فمن كان منكم مريضا أو به أذى من رأسه. இந்த ஆயத்துடைய தர்ஜுமாவை படிக்கிறேன், நல்லா கவனிங்க. அல்லாஹ்வுக்காக ஆரம்பம் செய்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையாக்குங்கள். ஆனால் மக்கா செல்ல முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்பட்டு
ஹஜ்ஜை முழுமையாக்க முடியாவிட்டால் ஹதி என்னும் ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவர்களில் உங்களுக்கு சாத்தியமானவை பரிகாரமாகும். அந்த ஆகியவைகளில் தவிர அந்த ஹதீக்களில் தாம் செல்ல வேண்டிய மக்காவில் உள்ள ஹரம் எனும் இடத்தை அடையும் வரை நீங்கள் உங்கள் தலைமுடியை சிரைத்து கொள்ளாதீர்கள். ஆயும் எஹ்ராம் கட்டிய உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது தலையில் பேன் புண் வலி ஆகியவற்றால் இடையூறு உள்ளவராகவோ இருந்து முடியிறக்கி கொண்டு விட்டால் அதற்கு பரிகாரமாக அவர் 3 நோன்புகள் நோற்கவும், அல்லது 6 ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யவும், அல்லது ஓர் ஆடு குர்பானி கொடுக்கவும். மேலும் எஹ்ராம் அணிந்த நீங்கள் எவ்வித தடையும் இல்லாது ஹஜ்ஜி செய்ய வசதி பெற்றவர்களாக இருந்து மக்கா சென்ற பின் உங்களில் எவரேனும் உம்ராவை மட்டும் செய்துவிட்டு ஹஜ்ஜுக்கு முன்னதாக ஹஜ்ஜுடைய காலத்தில் தடுக்கப்பட்டிருந்த சுகத்தை அனுபவித்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக ஹதியுக்களில் இயன்றதை கொடுக்கவும். ஆனால் ஹதியுக்களில் எதையுமே பெற்றுக்கொள்ளாதவர் ஹஜ்ஜுடைய காலத்தில் 3ம் தன் இருப்பிடம் திரும்பிய பின் 7ம் ஆக முழுமையாக 10 நாட்கள் நோன்பு நோற்கவும். தடுக்கப்பட்ட சுகத்தை அனுபவிக்கும் இவ்வுரிமையானது எவருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவில் குடியிருக்கவில்லையோ அவருக்குத்தான். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் குற்றவாளிகளை வேதனை செய்வதில் மிக கடுமையானவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஆயத்தில் ஹஜ் சம்பந்தமான ஒரு தர்ஜுமா சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து அல் ஹஜ்ஜு அஷூரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின் அல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் வமா தஃஅலு மின் கைரி யஅலமுஹுல்லாஹ் வதஸவது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். ஹஜ் அதற்கென குறிப்பிட்ட ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் ஆகிய மாதங்களில் தான். ஆகவே அவற்றில் எவரேனும் எஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொண்டால் ஹஜ் மாதத்தின் 10ஆம் தேதி வரை வீடு கூடுதல், தீச்சொல் பேசுதல், சச்சரவு செய்தல் கூடாது. நீங்கள் என்ன நன்மை செய்த போதிலும் நிச்சயமா அல்லாஹ் அதை அறிந்து அதற்குரிய கூலி தருவான். தவிர ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு வேண்டிய உணவுகளை முன்னதாகவே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவற்றில் எல்லாம் மிக மேலானது இறை அச்சம்தான். ஆதலால் அறிவாளிகளே, நீங்கள் குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்தில் எனக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஹஜ் பயணத்தின் போது நீங்கள் தொழில் செய்து உங்கள் இறைவனுடைய அருளை கொண்டு கிடைக்கும் லாபத்தை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. ஹஜ்ஜுக்கு சென்று நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பினால் மஷ்அருல் ஹராம் என்னும் இடத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களாக இருந்தபோது உங்களுக்கு அவன் நேரான வழியை அறிவித்ததற்காக மேலும் அவனை திக்ர் செய்யுங்கள். பின்னர் மனிதர்கள் திரும்புகிற முஸ்தலிஃபா எனும் இடத்திலிருந்து நீங்களும் மினாவுக்கு திரும்பி விடுங்கள். மேலும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மகா கருணையாளன் ஆவான். இதுவரைக்கும் உள்ள தர்ஜுமாவை நம்ம லேசாக பார்த்திருக்கோம். அதை தொடர்ந்து இன்னும் தர்ஜுமாக்கள் இருக்கிறது. 2-3 ஆயத்துக்களை இன்ஷா அல்லாஹ் அந்த இடங்கள்ல நம்ம வரும்பொழுது நாம் பார்த்து கொள்வோம். இது ஒரு ஞாபகமூட்டலுக்காக வேண்டி, அதாவது கனெக்ஷன், அந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை தெரியப்படுத்துவதற்காக வேண்டி படிக்கப்பட்டது. சரி, இப்போ பாருங்க, இப்போ நம்ம இந்த ஆயத்துகள்ல ஹஜ்ஜை பத்தி எல்லாம் சொல்றோம். ஹஜ்ஜை பூர்த்தி செய்கிற விஷயமாகவும் தடுக்கப்பட்ட அதனுடைய சட்டம் என்ன, அதாவது எஹ்சார் முற்றுகையிடப்படுதல் என்பதாக சொல்றோம் அல்லவா. ஹஜ்ஜுக்கு உள்ள நுழைய முடியாம, உம்ராக்கு நுழைய முடியாம தடுக்கப்பட்ட என்ன செய்யறது. ஒருத்தர் உம்ராவை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எஹ்ராமை கலைந்து விட்டு தன்னுடைய மனைவியோடு வீடு கொண்டதுக்கு பின்னாடி திரும்ப ஹஜ் செய்கிறாரு. இப்போ இதற்கு இந்த காலத்துக்கு இப்படி செய்யறதுனால இதற்குரிய சட்டம் என்ன என்பதையும், அதே போல் ஒருவர் ஹதி கொடுக்க முடியல, அவருக்குரிய நிலை என்ன என்பதையும், ஹஜ்ஜுக்காக ஒருத்தர் எஹ்ராம் கட்டிட்டாரு, ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொண்டால் அவருடைய நிலை எப்படி ஆகிவிட வேண்டும், அவர் ஹஜ்ஜுக்காக கட்டக்கூடிய சாதனம் எது மிகச் சிறந்தது, தக்வா என்பது மிகச்சிறந்த சாதனம் என்பதையும் இந்த இடத்துல சொல்லப்படுது. இவ்வாறு சில சட்டங்கள், ஹஜ் சம்பந்தமான சட்டங்கள் இங்கு பேசப்படுகிறது. சரி, இதற்கும் முன்னுள்ள ஆயத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் கிதாபுடைய ஆசிரியர் சொல்வது பிரகாரம் நாம் பார்ப்போம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்லலாம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى وأتموا الحج والعمرة لله إلى واعلموا أنكم إليه துஹ்ஷரூன் என்ற ஆயத்துகள் வரைக்கும் தான் நாம் பார்க்க போகிறோம். 196வது ஆயத்திலிருந்து 203வது ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்களை காணப்போகிறோம். சரி, அல் முனாசபத், தொடர்பு என்ன? தொடர்பு, கனெக்ஷன் சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்று பார்த்தால், லம்மா தக்கர் அல்லாஹு தஆலா ஃபில் ஆயாத்தி சாபிகத்தி அஹ்காம சியாமி, அல்லாஹு தாலா முந்தைய ஆயத்துகளிலே நோன்புடைய சட்டங்களை பற்றி எடுத்து கூறிய போது, ஆரம்பத்தில் நோன்புடைய சட்டங்கள் அல்லாஹ் எடுத்து சொன்னான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அப்போ நோன்புடைய சட்டங்கள், நோன்பு யார் மீது கடமை, அதேபோல் நோன்பு வைக்க முடியவில்லை, சிரமங்கள் ஏற்படுகிறது, பிரயாணத்தில் இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டு விட்டார், அவருடைய நோன்பு எவ்வாறு செய்வது, அல்லது ஒருவர் வாய்ப்பு இருந்தும் சக்தி இருக்குது ஆனால் நோன்பு பிடிக்கனா மிகுந்த கஷ்டத்தோடு நோன்பு பிடிக்க வேண்டி வரும், இவர் அதற்கு பதில் ஏதாவது பகரம் கொடுக்கலாமா என்ற விஷயத்தையும், ஆனால் பிரயாணத்தில் இருக்கக்கூடியவரும் நோயாளியும் நோன்பு வைத்தால் சிறந்தது என்பதாகவும் சொல்லப்பட்டது. அடுத்ததாக ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் அதில் தான் என்னது நோன்பு வைக்கணுங்கிற விஷயம் பேசப்பட்டுச்சு. குர்ஆன் அதில் தான் இறங்கியது என்பதாக சொல்லப்பட்டது. அதே போல் அல்லாஹுத்தலா உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான், கஷ்டத்தை நாடலை. அடுத்து அல்லாஹுத்தலா வந்து என்ன செய்யறது, உங்களுக்கு அருகாமையில் இருக்கான், அவன்கிட்ட என்னன்னாலும் நீங்கள் கேளுங்க. இதை சொன்னதுக்கு பிறகு இரவு நேரத்தில், நோன்புடைய இரவு நேரங்களில் ஆரம்பத்தில் தடுக்கப்பட்ட செய்தி, தடுக்கப்பட்ட விஷயம் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அனுமதி கொடுத்துட்டான். ஆனால் அதே நேரத்தில் ஏத்திகாஃபில் இருக்கும் பொழுது பேணிக்கையாக இருக்கணும். எந்த நேரத்திலையும் அல்லாஹு தஆலா வகுத்து வைத்திருக்கக்கூடிய, அல்லாஹு தஆலாவால் இடப்பட்ட, அதாவது போடப்பட்ட கோட்டை ஒருபோதும் தாண்டி விடாதீர்கள் என்று நோன்புடைய சட்டங்களை அல்லாஹு தஆலா தெள்ள தெளிவாக எடுத்து சொன்னான். அகபதாலிக்க பிதிக்ரி அஹ்காமில் ஹஜ் அகபதாலிக்க, அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அப்படியே தொடர்ந்தான். இதை பிதிக்ரி அஹ்காமில் ஹஜ், ஹஜ்ஜுடைய சட்டங்களை சொல்வதன் மூலம், ஹஜ்ஜுடைய சட்டங்களை அல்லாஹ் தஆலா அடுத்து தொடராக சொன்னான். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, நோம்புடைய சட்டத்தை சொல்லிட்டு அடுத்து ஹஜ்ஜுடைய சட்டத்தை சொன்னான். சரி, என்ன ஷுஹூரஹு தஅதி முபாஷரத்தன் பாத ஷஹ்ரி சியாமி, ஏன்னு சொன்னால் என்ன ஷுஹூரஹு, இந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள் இருக்குது, தஅதி வருகிறது, முபாஷரத்தன் அதாவது தொடராக, உடனடியாக, பாத ஷஹ்ரி சியாமி நோன்புடைய மாதங்கள் முடிந்ததற்கு பின்பாக, ரமதான் முடிந்ததுக்கு பிறகு அப்புறம் ஷவ்வால் தில்காதில் ஹஜ் வருது. அப்போ ரமதானுடைய, அதாவது சியாமுடைய நோன்புடைய மாதங்கள் முடிந்த உடனேயே தொடராக ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஆரம்பமாகிறது, ஹஜ்ஜுடைய மாதங்கள் வர ஆரம்பிக்கிறது. சரி, அம்மா ஆயாத்துல் கித்தாலி, அப்ப இதுக்கு இடையில கித்தால் சம்பந்தமான ஆயத்துகள் வந்திருக்கு, சண்டை சம்பந்தமான ஆயத்துகள். உதாரணமா வக்துலூஹும், அதாவது காத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனக்கும் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. காத்திலூனக்கும், உங்களோட யார் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் சண்டை செய்யுங்க, அவங்கள்ட்ட யார் சண்டை செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட சண்டை செய்யுங்க, வரம்பு மீறாதீர்கள். அதே போல் அல்லாஹ்வுல வரம் மீறக்கூடியவங்களை விரும்புறதில்லை, அவங்கள எங்கெல்லாம் பார்த்தீங்களோ அவங்கள பிடிச்சி கொள்ளுங்க, உங்களை வெளியாக்குற மாதிரி அவர்களையும் வெளியாக்குங்க. ஏன்னா குஃபுர் ஷிர்க்குங்கிற ஃபித்னா இருக்க கொலை செய்வதை விட பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது என்பதாக சொல்லிட்டு அடுத்து மஸ்ஜிதுல் ஹராமுடைய விஷயத்தை எடுத்து சொன்னான். மஸ்ஜிதுல் ஹராமுடைய விஷயத்தை எடுத்து சொன்ன அந்த கண்ணியத்தை அடுத்து சண்டை போடுவதன் நோக்கம் என்ன, அசலாக முழு தீனும் மாறும். அடுத்து ஷஹருல் ஹராம், புனிதமிக்க மாதங்களை பற்றி பேசப்பட்டது. சரி, இங்கே அதான் சொல்கிறோம். அம்மா ஆயாத்துல் கித்தாலி, சண்டை சம்பந்தமான ஆயத்துக்கள் இருக்குது. பக்கது துக்கிரத் அரலன், அப்போ பக்கது துக்கிரத் அது கூறப்பட்டது, அரலன் இடையிலே கூறப்பட்டது, லி பயானி ஹுக்மின் ஆமீன், ஒரு முக்கியமான சட்டத்தை விளக்குவதற்காக வேண்டி. துக்கிரத் அரலனா ஒரு நோக்கமாக கூறப்பட்டதுன்னு சொல்லலாம், ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் ஒருவேளை ஒரு இடையில என்ன செய்யப்பட்டுச்சு, கூறப்பட்டது மாத்திரம், இதாவது இடையில கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ ஹக்காமு சியாமுக்கும் சியாமுடைய ஹஜ்ஜுடைய சட்டங்களுக்கு மத்தியில் சியாமுடைய சட்டம் வருது, நோன்புடைய சட்டம், அடுத்து இங்கே ஹஜ்ஜுடைய சட்டம் வருது, அதுக்கு இடையில கித்தாலுடைய சட்டத்தை கொள்வது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அதான் சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு சொன்னால் ஒரு முக்கியமான சட்டத்தினுடைய விளக்கத்திற்காக வேண்டி. அது என்ன, பயானுல் அஷ்ஹுருல் ஹுரும். அப்போ அந்த இடத்துல கித்தாலுடைய விஷயங்களை கொண்டு வர்றது நோக்கம் என்ன, அதனால நம்ம தலைப்பு எப்படி கொடுத்துருக்கோம், நோன்பு ஹஜ்ஜி இன்னும் புனிதம் மிகு மாதங்கள் என்பதாக கொடுத்திருக்கிறோம்.
பாருங்க. அப்ப எதற்காக வேண்டி கித்தாலுடைய சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வரான்னு சொன்னா, வஹுவ பயானுல் அஷ்ஹுரில் ஹுரும். அப்ப அஷ்ஹுரின் புனிதமிக்க மாதங்களுடைய விளக்கத்தை சொல்வதற்காக. வல் கித்தாலு ஃபீஹா வஹுவ பயானுல் அஷ்ஹுரில் ஹுரும் வல் கித்தாலி ஃபீஹா. அதிலே சண்டை போடுவது சம்பந்தமாக, அதில் போர் செய்வது சம்பந்தமாக சொல்வதற்காக அல்லாஹ் கொண்டு வரான். وفيما لو تعرض المشركون للمؤمنين وهم في حالة الإحرام هل يباه لهم رد العدوان عن أنفسهم والقتال في الأشهر الحرم. رد العدوان والقتال. சரி, இப்போ என்ன சொல்றாங்க? ஒஃபீமா இன்னும் எந்த ஒன்றில் லவ் தஆரதல் முஷ்ரிக்கீன்கள் முன்னாகி வந்தால், முஷ்ரிக்கீன்கள் வந்து குறுக்குறாங்க யார்கிட்ட? மூமினின், மூமின்களுக்கு முன்னாடி வந்து குறுக்கிடுறாங்க. எது? வஹும் ஃபி ஹாலத்தில் இஹ்ராம். மோமீன்கள் எஹ்ராம் கிட்ட நிலையில இருக்கும் போது, மோமீன்கள் எப்படி இருக்காங்க? எஹ்ராம் அணிந்து இருக்கக்கூடிய நிலையில முஷ்ரிக்கீன்கள் வந்து குறுக்கிடுகிறார்கள். ஹல் யுபாஹு லஹும். இப்போ அவங்க வந்து சண்டை போட வராங்க, பிரச்சனையை கிளப்புறாங்கன்னா, இப்பொழுது மூமின்களுக்கு கூடுமா? அல் யுபாஹு லஹும் ரத்துல். மூமின்களுக்கு கூடுமா ரத்துல் உதுவானி அன் அன்ஃபுசிஹிம். அவர்களை தடுப்பதற்காக வேண்டி, அவர்களை தொற்றும் நஃப்ஸ் என்னது, அவர்களை தொட்டு என்ன செய்யறது? நம்ம உதுவான விரோதத்தனத்தை இருப்ப அவங்களுக்கு காட்டுவது கூடுமா? விரோதத்தனத்தை கொண்டு பதில் சொல்றது கூடுமா? வல் கித்தாலி இல்லை அஷ்ஹுல் ஹுரும். அப்போ அஷ்ஹுல் ஹுரும்ல புனிதமிக்க மாதங்கள்ல சண்டை செய்வது கூடுமா என்ற விஷயத்திலேயும் இப்போ இதெல்லாம் சொல்ல வரான். அஷ்ஹுல் ஹுரமுடைய சட்டத்தை சொன்னா அதில் சண்டை போடுற சம்பவம் சொல்லப்பட்டது. அதே மாதிரி ஃபீமா லவ் தஆரதல் முஷ்ரிகூன், முஷ்ரிக்கீன்கள் அந்த மாதங்கள்ல மூமின்களுக்கு எதிராக வந்து குறுக்கிட்டாங்க, சண்டை போட வராங்கன்னு சொன்னா அவர்களுக்கு எதிராக பகைமையை திருப்பி காட்டுவது, அதே போல சண்டை போடுவது, இது விஷயத்துல என்ன செய்யறதுங்கிற விஷயத்தை பத்தி தான் மேல பேசப்படுது. சரி, ஃபக்கது வரதத்தில் ஆயாத்து சாபிகத்து, மேலுள்ள ஆயத்துகள் வந்தது. தபையன ஹிக்மத்துல் அஹில்லா. அப்ப அடுத்து அதோட என்ன தொடர்ந்து வருது? அஹில்லாவுடைய ஹிக்மத், பிறைகளுடைய நோக்கம் என்ன, அதனுடைய குறிக்கோள் என்ன, ஹிக்மத் என்ன என்பது பற்றி அதுல வந்துச்சு. அன்னஹா மவாக்கீத்துல் சியாம் வல் ஹஜ். அவைகளது பிறைகள் இருக்கிறது, சியாம் நோம்புக்கும் சரி ஹஜ்ஜுக்கும் உரிய காலம் காட்டக்கூடிய, நேரம் காட்டக்கூடியதாக இருக்கிறது. நேரத்தை குறிப்பிடப்பட்டு நேரத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹஜ்ஜுக்கும் காமிக்குது, சியாம் நோம்புக்கும் காமிக்குது. சும்ம பையனத்தில் ஆயாத்து பாதஹா மோகிஃபல் முஸ்லிமீன மினல் கித்தாலி ஃபி ஷஹரில் ஹராமி. இப்போ அடுத்ததாக அந்த ஆயத்துகள் தெளிவாக நமக்கு விளக்குது. பாதஹா அந்த இதற்கு பிறகு பிறையுடைய விஷயத்துக்கு பிறகு, பாதான இந்த ஆயத்துகளுக்கு, இந்த ஆயத்துக்கு பிறகு, அதாவது பிறையுடைய ஆயத்துகளுக்கு பிறகு நமக்கு விளக்குது. மோகிஃபல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய நிலை என்ன, முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்ன? மினல் கித்தாலி, சண்டை விஷயத்துல ஃபி ஷஹரில் ஹராமி. அவர் ஷஹருல் ஹராம் புனிதமிக்க மாதத்துல சண்டை போடுவது விஷயமாக முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அதற்கு பிந்திய ஆயத்துகள் நமக்கு விளக்கிறது. முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஆயத்துகள் வந்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த ஆயத்தானது நமக்கு தெளிவாக விளக்குது. ஷஹருல் ஹராம்ல காஃபிர்களோட சண்டை போடுறது எப்படி, அல்லது முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை விளக்குது. வதாலிக்கு அது என்ன? ஈன அராத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் உம்ரத்தை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராவை நாடிய பொழுது சத்தஹுல் முஷ்ரிகூன், சத்தஹுல் முஷ்ரிக்னா முஷ்ரிக்கீன்கள் தடுக்கிறார்கள். மனஊஹு மின் துஹூலி மக்கத்தை, மக்காவில் நுழைவதை விட்டும் அவர்களை தடுத்தார்கள். வகா சுல்ஹுல் உதைபியா, அப்போ அந்த இடத்துல சுல்ஹே உதைபியாவுடைய அந்த உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல என்ன ஏற்பட்டுச்சு? சுல்ஹே உதைபியாவுடைய உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. சரி, இப்போ என்னதாச்சு? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யறதுக்காக நாடி வர்றாங்க, முஷ்ரிக்கீன்கள் தடுக்கிறாங்க, உள்ள உடலை மக்காக்குள் நுழைய விடாம தடுத்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்து முடியுது. சும்ம பிறகு லம்மா அராதல் கலா ஃபில் ஆமில் காபில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய அந்த ஆண்டிலே, அடுத்த ஆண்டுல கலாவை நிறைவேற்றி நாடிய பொழுது வஹஷிய அஸ்ஹாபுஹு, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் பயந்தார்கள். கதரல் முஷ்ரிக்கீன பிஹிம், முஷ்ரிக்கீன்கள் இவர்களை முஃமின்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்ற விஷயத்தை சஹாபாக்கள் பயந்தார்கள். அப்போ நம்மளும் இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் வாருங்கள் என்பதாக
உமராவுக்கு வந்து உமரா செய்துட்டு போனுங்க என்பதாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு இது என்னன்னு சொன்னா, அதாவது முஷ்ரிக்கினுடைய பழக்கம் ஒரு வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுறது இல்ல, பொய் சொல்றது, ஏமாத்துறது, எல்லா விஷயமும் அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப அதனால என்ன சொல்றாங்க, இப்போ ஒருவேளை இத சரின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம உம்ராக்கு போகும்போது, நம்மள்ட்ட முஷ்ரிக்குகள் ஏமாத்தி ஒப்பந்தமா நடக்கல என்று சொன்னால், என்ன ஆகும்ன்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. வஹும் ஃபி ஹாலத்தில் இஹ்ராமி, அதாவது யாரு? இப்போ இவங்க வந்து யாரு? மூமின்கள் இஹ்ராமுடைய நிலையில இருக்கும் பொழுது முஷ்ரிக்கீன்கள் இது போன்று ஏமாற்றுத்தனம், திருட்டுத்தனம் செய்தா என்ன செய்வது என்று பயந்து கொண்டிருக்கும் பொழுது தான் நஸலத்தில் ஆயாத், இந்த ஆயத்துகள் இறங்குச்சு. இந்த ஆயத்துகள் இறங்குச்சு. அப்ப இறங்குனது மூலம் தபையன விளக்கம் ஆயிடுச்சு. அன்னஹு லைஸலஹும் ஐ யன்தஹகு ஹாதியில் ஹுர்மாத்தி. லைஸலஹும் அவர்களுக்கு கிடையாது யன்தஹு, அதாவது கிழிப்பதற்கு, சிதைப்பதற்கு ஹாதியில் ஹுர்மாத், இந்த கண்ணியங்களை அலா சபீலில் இப்திதா, அதாவது ஆரம்பிக்கிற அந்த ஆரம்பிப்ப ஸ்டேஜை கொண்டு என்ன செய்யக்கூடாது, இவங்க முன்னாக்கி அந்த கண்ணியங்களை கிழிக்கக்கூடாது. முஸ்லீம்கள் ஆரம்பிக்கின்றோம், போற நாங்கள் தான் துவங்குவோம்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, இந்த துவங்கக்கூடிய அந்த அடிப்படையில் சண்டைக்கு போய் இப்போ என்ன செய்யறதுல இந்த ஹெர்மாத் கண்ணியத்தை எடுப்பது கூடாது. பல் அலா சபீல் கிசாசி தஃபைல் உத்வானி, ஆனால் கிசாசுடைய அடிப்படையில், கிசாசுடைய வழியின் அடிப்படையில் இது செய்கிறது, அல்லது தஃபைல் உத்வானி எழுதுறது விரோதத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வாறு செய்கிறது. கிசாச, அதாவது இது வந்து இப்போ அவங்க ஆரம்பிச்சு வந்துடக்கூடாது, நம்ம நம்ம ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம ஆரம்பிக்கணும், அவங்க வந்துட்டா என்ன செய்யறது, தடுக்க முடியுமா என்று கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து ஆரம்பிக்க முடியாது, நம்ம சண்டையை ஆரம்பிக்கக்கூடாது. ஆனால் அதே சபில் கிசாஸ், கிசாஸ் வாங்குவதன் அடிப்படையில் அதை என்ன செய்யறாங்க, கொலை செய்யலாம். அதே மாதிரி தஃபில் உத்வானி, விரோதத்தனத்தை நிறுத்துதல், விரோதத்தனத்தை இல்லாமல் ஆக்குவதன் அடிப்படையில் அங்கே என்ன செய்யலாம், போரை பொங்கலுக்கு அனுமதி. சும்மா ஆதல் கலாம் இலா அஹ்காமில் ஹஜ்ஜி, அதுக்கப்புறம் என்னது, சும்மா ஆதல் கலாமு இலா அஹ்காமில் ஹஜ்ஜி ஹுக்முல் இஹ்சாரி, அதற்கு பின்பாக கலாம் என்பது திரும்புகிறது ஹக்காமில் ஹஜ், ஹஜ்ஜுடைய சட்டங்களும் இன்னும் இஹ்சாருடைய சட்டங்கள். இப்போ ஹக்குமுல் இஹ்சாரி ஃபீனா, அதிலே முற்றுகையிடப்பட்ட, ஹஜ்ஜு குமராக செல்ல முடியாமல் தடுக்கப்பட்ட அவர்களுடைய சட்டங்கள் என்ன என்பதன் பக்கம் பேச்சு திரும்புது. ஆதாஹுல் இர்திபாத், இது ஒரு இணைப்பாக இருக்கிறது. பைனல் ஆயாத்தி சாபிகத்தி வல்லாஹிகத்தி, முன் சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துக்கும், முன் சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில ஒரு இணைப்பாக இருக்கிறது. எது? ஹுக்முல் இஹ்சார், இஹ்சாருடைய சட்டமும் இன்னும் முஷ்ரிக்கின் சட்டமும், அதே போல விரோதத்தை, அதாவது எஸ்ஆருடைய சட்டம் வந்து எஸ்ஆருடைய சட்டத்தையும் என்ன செய்யலாம், முன்னுள்ள ஆயத்துக்கும் இந்த ஆயத்துக்கும் மத்திய தொடர்பு என்னன்னு சொன்னால் முஷ்ரிக்கையுடைய சட்டத்தையும் ஹஜ்ஜுடைய சட்டத்தையும் என்ன செய்கிறாங்க, திரும்ப கொண்டு வராங்க, திரும்ப பேசுறது. சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடாது, யாரு, மூமின்கள் சண்டையை ஆரம்பிக்கக்கூடாதுங்கிறது சொல்லிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் கிசாஸ் வாங்குவதற்காக வேண்டி கொலை செய்யலாம், இது பண்ணலாம், வெட்டலாம். அதே மாதிரி தஃபல் உதுவான், உதுவான்னா என்னது, விரோத போக்கை தடுப்பதற்காக வேண்டி இவர்கள் முன்னாகி கொண்டு என்ன செய்யலாம், சண்டை போடலாம், தடுத்து கொள்ளலாம் என்பதாக வருகிறது. அப்போ இந்த ஆயத்தில் என்ன தொடர்புன்னு சொன்னால், சென்ற ஆயத்துகளுக்கு இந்த ஆயத்தில் உள்ள தொடர்பு, அங்கே வந்து நோன்பை பற்றி பேசப்பட்டுச்சு, அடுத்து ஹஜ்ஜை பற்றி பேசப்பட்டுச்சு. இந்த ரெண்டுக்கு மத்தியில் சண்டையை பற்றி பேசப்படுது. ஏன் அப்படின்னா, புனித மிக்க மாதங்கள் தான் எனது மூணுக்கும் தொடர்புடையதாக இருக்கு. ஹஜ்ஜுக்கும் புனிதமான மாதங்கள், போர்லையும் அந்த புனிதமான மாதங்களை செய்யக்கூடாது, அதேபோல் நோன்புக்கும் புனிதமான மாதங்கள் என்பதாக இருக்கு. மாதங்கள் இருக்கான நோன்பை பொறுத்த வரைக்கும் ரமதானுடைய மாதம். பொதுவாக அந்த புனித மாதங்களை பற்றி என்ன செய்யப்படுது, பேசப்படுது. அதுக்காக தான் கித்தால், சண்டை விஷயத்தை கொண்டுவரப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, உம்ராக்காக போகும்போது குஃபார்கள் தடுக்கிறாங்க. தடுக்கும்போது என்ன செய்கிறாங்க, ஹுதைபியாங்கிற இடத்துல உடன்படிக்கை ஏற்படுது. இருந்தாலும் முனாஃபிக்குகள், அதாவது மூமின்களுக்கு ஒரு பயம் என்னன்னு சொன்னா, ஒப்பந்தம்லாம் செய்கிறாங்க, அடுத்த வருஷம் வாங்கன்னு சொல்லியாச்சு உம்ராக்கு. ஆனால் உள்ளே போகும்போது இவங்க தடுத்தா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அல்லாஹ் அந்த அந்த ஆயத்துக்களை எல்லாம் இறக்கி வைக்கிறான். அவங்க என்ன செய்ய முடியாது, அதாவது அந்த ஹுர்மாத்தை கிழிக்க முடியாது. கிழிச்சா நீங்கள் ஒன்றும் சும்மா இருக்க வேண்டாம், நீங்களும் அவங்கள்ட்ட அதுக்கேற்ற பதிலடி கொடுங்க.
அதுக்கேற்ற பதிலடி கொடுங்க, பயப்பட தேவையில்லை. வக்துலூஹும் ஹைஸு ஸகிஃப்துமூஹும் அஹ்ரிஜூஹும் மின் ஹைஸு அஹ்ரஜூக்கும் வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல் வலா துகாத்திலூஹும் இன்தல் மஸ்ஜிதில் ஹராமி ஹத்தா யுகாத்திலூக்கும் ஃபீஹி ஃபஇன் காத்தலூக்கும் ஃபக்துலூஹும் கதாலிக ஜஸாஉல் காஃபிரீன். அவர்கள் உங்களிடம் சண்டை செஞ்சாங்க, நீங்களும் சண்டை செய்யுங்க. நீங்களாம் ஆரம்பிக்கூடாது. அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னால் நீங்களே செய்யுங்க, தாராளமாக சண்டை செய்யுங்க. ஏன்னா ஃபித்னா ஷிர்க்கு குஃப்ரை நிலைநாட்டுறதுக்காக அவங்க செய்கிற விஷயம் இருக்க, அது ஃபித்னாவாக இருக்குது. அந்த ஃபித்னா விட கொலை செய்யறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், அந்த ஃபித்னா ஒழிக்கிறதுக்கு அவங்கள கொலை செய்கிறது மேலானதாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுது, இந்த ஆயத்துகளுடைய ஹதீஸ்களுடைய அர்த்தங்களை பேசப்பட்டுச்சு. அப்போ இந்த இடத்துல தொடர்பு என்னங்கிறதையும் பார்த்தோம். சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்பது என்ன என்பதையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதோடு தொடர்ந்து அகராதி பொருட்களையும் இன்னும் விளக்கங்களையும் காண இருக்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.